தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெவதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்த அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ள 2 விடயங்களை மீண்டும் திருத்துவதற்காக சட்டமூலம் அமைச்சரவை பேச்சாளர் கருத்து. பந்தய முகவரின் பெண் பிரதிநிதி இந்திய கிரிக்கெட் வீரருடன் இலங்கையில் ஓர் இரவை கழித்தார் என்பது பொய் என்றால் விலகுவேன். IS பிந்திரா சூளுரை. உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்தக்கூடிய அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உளவு இயந்திரங்கள் மற்றும் நீர் பவுசர்களை பகிர்ந்தளிப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். கழிவுப் பொருட்களை அகற்றுவது கொழும்பு தெஹிவளை நகர சபைகளின் பிரதான பிரச்சனையாக காணப்படுகிறது. இது நிவர்த்தி செய்ய முடியாத பிரச்சனையாக மாறியுள்ளது. கிராமங்களும் நகரங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். சூழல் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தும் பட்சத்திலேயே அம்மால் சிறந்த எதிர்காலம் ஒன்றை அமைத்துக் கொள்ள முடியும். டெங்கு போன்ற உயிராபத்தான தொற்று நோய்கள் தற்போது பரவுகின்றமையை நாம் அறிவோம். அது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி சேவையாற்றுவதே எமது பொறுப்பாகும். විශේෂ අවධානයක් යොමු කරගෙන ප්‍රදේශවල වැඩ කරන්න. 132 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உளவு இயந்திரங்கள் மற்றும் நீர் பவுசர்கள் ஜனாதிபதியின் தலைமையில் இன்றைய தினம் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இதுவரை என்யு ஜாவதனவின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய நூல் ஒன்று நேற்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நூலை ஜெனிஃபர் முருகுடு மற்றும் குமார் ஜாவதன ஆகியோர் எழுதியுள்ளதுடன் இதன் சிங்கள மொழிபெயர்ப்பை சுனேத்ரா ஸ்ரீவர்தன மேற்கொண்டுள்ளார். ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்ல ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒளிபரப்பு அனுமதி பத்திரம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். சிரச ஊடக நிறுவனத்திற்கு இந்த கடிதாசி மூலமாக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. 1992 ஆண்டில் இத்தகைய அனுமதி பத்திரமே வழங்கப்பட்டுள்ளது என்பது உண்மையான விடயமாகும். ஒரு தரப்பு மாத்திரமல்ல, ஆட்சியில் இருந்து சகல அரசாங்கங்களும் இவ்வாறு செயற்பட்டுள்ளன. இவை அனைத்திலும் தற்காலிக அனுமதி பத்திரம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊடக அமைச்சினால் இதனை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ரத்து செய்ய முடியும். அத்தகைய அனுமதி பத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. එයින් අදහස් කරන්නේ රජයේ මතය නොදරන ஜனமாத்தியட்ட அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வகிக்காத ஊடகங்கள் தொடர்ந்தும் நீடிக்க முடியாது என்பதையே இவர்கள் மறைமுகமாக கூறுகின்றனர். சிரச எம்டிவி நிறுவனம் அல்லது வேறு நிறுவனங்கள் இதனால் அச்சம் கொள்ளும் என நான் நினைக்கவில்லை. சுயாதீன நிலைப்பாட்டை கொண்டுள்ள, அதாவது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கு மாற்றீடான நிலைப்பாட்டை கொண்டுள்ள ஊடகங்களுக்கு எதிராக விடுக்கப்படுகின்ற அழுத்தங்களுக்கு எதிராக செயற்பட வேண்டிய பொறுப்பு மக்களுக்கும் உள்ளது என நான் கருதுகின்றேன். அரசாங்கத்தின் கருத்துக்களை ஏற்காது ஏனைய பிரஜைகள் தமது கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் மிகவும் குறைந்த அளவிலேயே உள்ளன. அவ்வாறு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊடகங்களில் முக்கியமான ஊடகமாக சிரச மற்றும் எம்டிவி ஊடகங்கள் திகழ்கின்றன. இதனூடாக மக்களுக்கு கிடைக்கின்ற தகவலை மட்டுப்படுத்தும் முயற்சியே இது. பிரதான வශයෙන්ම තියෙන්නේ සිරස සහ MTV මාධ්‍ය තුල. ඒ මතය ජනතාවට ලැබෙන එක සීමා කිරීම තමයි මේ ආණ්ඩුව මොන දේශපාලන පක්ෂයකට අයිතිද කියන එක අපිට ප්‍රශ්නයක් නෙවෙයි. இந்த அரசாங்கம் எந்த அரசியல் கட்சிக்குரியது என்ற பிரச்சனை நமக்கு இல்லை. இருப்பினும் ஊடக நிறுவனங்களின் இருப்பிற்கு பாதகமான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டாம் என நாம் ஆட்சியாளர்களிடம் கூறுகின்றோம். விருப்பத்திற்கேற்ப அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யக்கூடிய கலாச்சாரம் ஜனநாயக நீரோட்டத்தில் இருக்க முடியாது என்பதை கூற வேண்டும்.
இது ஒரு சர்வாதிகார போக்காகும். பேச்சளவில் மாத்திரம் செயற்படுகின்ற அரசியல்வாதிகள் உள்ள நாடுகளில் மாத்திரம் காணக்கூடிய நிலைமையாகும். அந்த நிலைமை இந்த நாட்டில் உருவாக வேண்டிய தேவையில்லை என்பதை வலியுறுத்தி கூற வேண்டியுள்ளது. අවධාරණයෙන් ප්‍රකාශ කරන්නට ඕනේ. ඉතාමත් බරපතල ප්‍රකාශයක් සහ අනාගතයේ மிகவும் பாரதூரமான கருத்து. எதிர்காலத்தில் திட்டமிடப்படவுள்ள மிகவும் பயங்கரமான அச்சுறுத்தலான செயற்பாட்டின் முன்னெச்சரிக்கையாகவே நாம் இந்த கருத்தை காண்கின்றோம். ஊடகங்கள் தொடர்பிலும் சிரச ஊடக நிறுவனம் தொடர்பிலும் அத்தகைய கருத்தினை வெளியிடுகின்ற போது ஊடகத்துறை அமைச்சருக்கு எவ்வித வெட்கமும் இருக்கவில்லை என்பதை நாம் கண்டோம். ஊடக நிறுவனங்கள் மீது அண்மை காலமாக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு தண்டனை விதிக்க முடியாமல் போனது என அவரால் கூற முடியாமல் போனது. 2 சந்தர்ப்பங்களில் சிரசு ஊடக நிறுவனம் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை நாம் அறிவோம். அத்தகைய தாக்குதல்களுடன் தொடர்புடைய குண்டர்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு சந்தர்ப்பம் அளித்து ஊடகத்தை ஒடுக்குவதற்கு, ஊடகங்களின் செயற்பாடுகளை மட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொள்கின்ற முயற்சிகளையும் வெளியிடுகின்ற கருத்துக்களையும் நாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். ප්‍රකාශයන් අපි ඉතාමත් බලවත් ලෙස බරපතල විදිහට හෙලා දකිනවා. මාධ්‍ය ආචාර ධර්ම සඳහා පනතක් ගේන්න බෑ. ஊடக ஒழுக்கங்கள் தொடர்பில் சட்டம் கொண்டு வர முடியாது. ஊடக ஒழுக்கங்கள் தொடர்பில் எந்த ஒரு நாடும் சட்டம் கொண்டு வரவில்லை. இது சட்டமல்ல, ஒழுக்க கோவை. எமது ஊடக செயற்பாட்டின் எல்லைகளை எந்த இடத்தில் வைத்திருப்பது என்பது தொடர்பாக நாமே ஏற்படுத்திக் கொள்கின்ற இணக்கப்பாடாகும். இது பஞ்சசீலம் போன்றது. பஞ்சசீலம் என்பது எமது ஒழுக்க கோவை. அதில் ஒரு விடயம் மீறப்பட்டது என்பதற்காக சட்டத்தின் மூலம் தண்டனை விதிக்க முடியாதல்லவா? தற்போது இந்த ஒழுக்கம் மீறப்பட்டால் தண்டனை வழங்கப்பட மாட்டாது. அது ஒழுக்கம் தொடர்பான வெட்கத்தை ஏற்படுத்தும். தற்போது உங்களது அலைவரிசை ஏதேனும் ஒரு ஒழுக்கத்தை மீறினால் சமூகத்தில் நீங்கள் வெட்கமடைய வேண்டிய நிலை ஏற்படும். அதுவே எமது தேவையாகும். ஒழுக்கம் மீறப்பட்டால் நீதிமன்றத்தை நாட முடியாதல்லவா? உங்களுடன், தனியார் துறை நிறுவனங்களுடன், அதேபோன்று பொது அமைப்புகளுடன் இது தொடர்பாக கலந்துரையாடி வலுவான இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையை எமக்குள்ளது. සිවිල් සංවිධාන සමග මේක ගැන සාකච්ඡා කරලා ශක්තිමත් එකඟතාවයකට එන්නයි. මේ ආචාර්ය ධර්ම පද්ධතිය කියන එක නීතියක්වත් ஒழுக்க கோவை என்பது சட்டமோ அல்லது அழுத்தமோ அல்ல. நாம் அனைத்து ஊடகங்களுடனும் தெரிந்த அனைவருடன் கலந்துரையாடி தயாரித்த ஆவணம் இது. இந்த கடுதாசியில் ஊடகங்கள் எவ்வாறு சிறந்த முறையில் செயற்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். இது சட்டமோ அல்லது பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படுகின்ற சட்ட மூலமோ அல்ல. இது புரிந்துணர்வு உடன்படிக்கையை போன்றது. நாம் ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டிற்கு வருவோம். සම්මත වෙන පනතක් මගින්වත් ඒ කිසි දෙයක් නෙමෙයි. මේක නිකන් MOU එකක් වගේ. අපි යම්කිසි අවබෝධයකට එමු. இதுவரை ஊடகத்துறை அமைச்சரின் கூற்று தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள ஜனசித்த பெரமுனவின் பொதுச் செயலாளர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர், இது ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு விடுக்கப்பட்ட தனிப்பட்ட அச்சுறுத்தலாகவும் அனைத்து இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்களுக்கு விடுக்கப்பட்ட பொதுவான அச்சுறுத்தலாகவும் அமைந்துள்ளதென சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் இடம்பெறும் விடயங்களை அறிந்து கொள்வது பொதுமக்களின் உரிமை என்பதை ஏற்றுக்கொள்ளும் நாடொன்றின் ஊடகத்துறை அமைச்சர் இத்தகைய கருத்துக்களை வெளியிட்டால் அரசாங்கமே அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக ஜனசித்த பெரமுனவின் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பதிவு விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் அவசர சட்டமூலமாக கருதி பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானது அல்லவென உயர் நீதிமன்றம் நேற்று சபாநாயகருக்கு அறிவித்திருந்தது. வாக்காளர் பதிவு விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தை அமைச்சர் ராவ் ஹக்கீம் சபையில் சமர்ப்பித்துள்ளார். அனைத்து பிரஜைகளுக்கும் வாக்களிப்பதற்கு உள்ள உரிமையை இந்த சட்டமூலம் உறுதிப்படுத்துவதாக இதன்போது அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த சட்டமூலம் அவசரமாக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றமை தொடர்பில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். சட்டமூலத்தை ஆலோசனை தெரிவுக்குழுவில் சமர்ப்பித்து தேர்தல்கள் ஆணையாளரிடம் விளக்கங்களை பெற வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சபை முதல்வர் அமைச்சர் நிமல் ஸ்ரீ பலடி சில்வா உரையாற்றுகையில் எதிர்க்கட்சியினரின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய தினம் இந்த சட்டமூலத்தை வாக்கெடுப்புக்கு விடாதிருக்க தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணையாளருடன் கலந்துரையாடி சிக்கல்களுக்கு தீர்வினை காண முடியாமற் போகும் பட்சத்தில் ஆலோசனை தெரிவுக்குழு ஊடாக அது தொடர்பிலான தீர்வுகளை காண்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கும் தீர்மானித்துள்ளதாக சபை முதல்வர் மேலும் கூறினார்.
பம்பலப்பிட்டியில் வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் 3 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த சம்பவம் தொடர்பில் பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரிடம் விசாரணை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். கடந்த 22ஆம் தேதி வர்த்தகர் ஒருவர் கடத்திச் செல்லப்பட்டு தொம்பே பகுதியில் கொலை செய்யப்பட்டமை தொடர்பான முதற்கட்ட விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கொலை செய்யப்பட்ட 35 வயதான முகமது ஷியாம் பம்பலப்பிட்டி கடற்கரை வீதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஆவார். பாதணி உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்ட அவர் கடந்த 22ஆம் தேதி இரவு நண்பர் ஒருவரை வழி அனுப்புவதற்காக வீட்டிலிருந்து சென்றிருந்ததாக அவரின் உறவினர்கள் தெரிவித்தனர். கம்பஹாவில் உள்ள வர்த்தகர் ஒருவரை அறிமுகப்படுத்துவதாக கூறி குறித்த நண்பர் அவரை அழைத்துச் சென்றுள்ளார். வீட்டிலிருந்து சென்ற சந்தர்ப்பத்திலிருந்து முகமது ஷியாம் தொடர்பான எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி தொம்பே பகுதியில் தலையில் துப்பாக்கிச்சூடு காயத்துடன் அவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் இலங்கையர் ஒருவரை துன்புறுத்தியமை மற்றும் அது தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சி பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பியது. ඔප්පුකලයාගේ සාධක තියෙන හැම අවස්ථාවකම අපි ක්‍රියාත්මක වෙලා තිබෙනවා. ඔය කියන காரணை பிலிபந்தவ நிரூபிக்கக்கூடிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் உரிய முறையில் செயற்பட்டுள்ளோம். நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் தொடர்பில் சிரச ஊடக நிறுவனம் காட்சிகளை காண்பித்து தகவல்களை வழங்கியது. அதற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்த நாளே அந்த முகவர் நிலையத்தை நாங்கள் தடை செய்தோம். அது மட்டுமல்ல, அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மலிக் என்பவரை அழைத்து வந்து அவர் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். அத்தோடு சவுதியில் உள்ள தூதரகத்தின் மூலமாக சவுதியில் உள்ள முகவர் நிலையத்தையும் நாங்கள் தடை செய்துள்ளோம். இரு தரப்பினரையும் அழைத்து துன்புறுத்தலுக்கு இலக்கானவருக்கு நட்டஈட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். දෙගොල්ලකම විසින් ඒ අතර ලක්වෙච්ච තනත්තාට වන්දි මුදල් ගෙවන්නත් කටයුතු කළා තියෙනවා. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தரும் பகுதிகளில் உள்ள குறைபாடுகள் களையப்பட வேண்டியது அவசியமாகும். சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் நன்மை கருதி இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியது காலத்தின் தேவையாகவும் உள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் புத்துவில் பஸ் டிப்போ என பெயர் பலகை எழுதப்பட்டிருந்தாலும் உப பஸ் டிப்போ தரத்திலேயே இது இயங்கி வருகிறது. அக்கரைப்பற்று பஸ் டிப்போவின் கீழ் இயங்கி வரும் இந்த உப பஸ் டிப்போவில் பல்வேறு குறைபாடுகள் நிலவுகின்றன. இந்த உப பஸ் டிப்போவினை அண்மித்த பகுதிகள் காடு மண்டி இவ்வாறு காட்சி அளிக்கின்றன. கவனிப்பாரற்ற நிலையில் பராமரிப்பின்றி புத்துவில் உப பஸ் டிப்போ காணப்படுகின்றமைக்கு இந்த காட்சிகள் சான்று பகர்கின்றன. உல்லாசத்துறை இங்கே அபிவிருத்தி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கும்போது பொத்துவில் பஸ் டிப்போவானது கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உலகளவு ரீதியிலே அருகமை பிரதேசம் பேசப்பட்டிருந்தாலும் வருகின்ற சுற்றுலா பயணிகள் கூறுகின்றார்கள் இங்கே சரியான ஒரு வாகன போக்குவரத்து வசதி ஏற்படுத்தாதனால் கடும் கஷ்டமாக இருக்கின்றது. போக்குவரத்து செய்ய முடியாத பஸ்களை நிறுத்தி வைக்கும் இடமாக இந்த உப பஸ் டிப்போ மாறி வருவதாகவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இங்கே ஓடுவதற்கு தகுதியற்ற நிலைமையிலே 8க்கு அதிகமான பஸ் வண்டிகள் கட்டைகளிலே ஏற்றப்பட்டு காட்சி அளிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சுற்றுப்புற சூழல் சுவர்கள் எந்த விதமான ஒரு வேலி அமைப்பு பாதுகாப்பு இல்லாத நிலைமையிலே இந்த டிப்போ இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நல்ல இயற்கை வளம் உள்ள பிரதேசத்திலே இவ்வாறு பஸ்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. நாங்கள் பிரயாணங்களை கொழும்புக்கு செல்வதற்கும் மற்றும் முக்கியமான நகரங்களுக்கு செல்வதற்கும் பல சிரமங்களை அடைகின்றோம். பொத்திலிருந்து அக்கரப்பத்து செல்கின்ற போது 4-5 தடவையாக இடைநிறுத்தப்படுகிறதாக மாறி அங்கிருந்து தொலைபேசி அலை மூலமாக பொத்திலுக்கு அழைப்பித்து பொத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் ஆட்டோ மூலமாக அக்கரப்பத்து செல்கின்றார்கள். இதனால் அவருடைய போக்குவரத்து செலவினங்கள் அதிகப்படியாக இருக்கின்றன. சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் புத்துவிலில் உள்ள இந்த உப பஸ் டிப்போவில் காணப்படும் குறைபாடுகள் கால தாமதமின்றி நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதே இங்குள்ள மக்களின் எதிர்பார்ப்பாகும். புத்துவில் மற்றும் அருகம்பை பிரதேசத்திற்கு வருகை தரும் பெருந்திரளான சுற்றுலா பயணிகளின் அபிமானத்தை வெல்லுவதற்காக வேணும் இந்த உப பஸ் டிப்போவை பஸ் டிப்போவாக தரம் உயர்த்த வேண்டியது அவசியமாகும். எங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.